Children, இன்னைக்கு 10th சமச்சீர் chapter 2 exercise 2.7 ஓட 6th sum பார்க்கலாம். In a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term. Okay, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In GP, in a GP sequenceல 9th termனா T9. T9 is equal to 32,805 கொடுத்துட்டாங்க. And T6 equal to 1,215 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? T12 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ T9 அப்படின்னு என்ன? T9னா ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் ஃபார்ம்னா A இன்ட்டு ஆர் n-1. நமக்கு A தெரியாது, ஆரும் தெரியாது, n மட்டும் தெரியும். அது வந்து 9. ஸோ என்னுக்கு பதிலாக 9 போட்டலாம். 9 - 1 is equal to 32,805. அதே மாதிரி T6 வந்து A இன்ட்டு ஆர் பவர் n அப்படிங்கிறது 6, 6 - 1 equal to 1,215. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். T9 divided by T6. T9 ஏன்னா A இன்ட்டு ஆர் பவர் n-1 வந்து 8 ஆயிரும், ஆர் 8. A இன்ட்டு ஆர் பவர் 6 - 1 5 ஆயிரும். இங்கே 32,805, 1,215. ஏ கேன்சல் பண்ணிக்கலாம். இது இங்கே ஆர் பவர் 8, இங்கே ஆர் பவர் 5. ஸோ ஆர் பவர் 8 பேஸ் ஈக்குவலாக இருந்து டிவிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பவர் ப்ராப்பர்ட்டி. ஆர் பவர் 8 - 5 ஈக்குவல் டு இங்கே 5th டேபிளில் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, 5th டேபிளில் ரெடியூஸ் பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10, பேலன்ஸ் 1 21, 4 5s are 20, பேலன்ஸ் 1 3. அதேமாதிரி இங்கே 5th டேபிளில் 6 5s are 30, பேலன்ஸ் 2, 5 5s are 25, பேலன்ஸ் 3, 6 5s are 30, and then 1 5 is 5. Again 243 நம்ம 9th டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9th டேபிள் 1 9 is 9, 2 9s are 18, பேலன்ஸ் 6 6 3, 7 9s are 23. அதே மாதிரி இங்கே 7 9s are 63, பேலன்ஸ் 2, 2 9s are 18, பேலன்ஸ் 2 9s are 18, பேலன்ஸ் 8. அப்போ 9 times. ஓகே, இப்போ எகெயின் நம்ம 27 டேபிளில் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 127 is 27, 2 27s are 54. 54 பேலன்ஸ் இங்கே 6, 18 பேலன்ஸ் 189. ஓகே, 27 டேபிளில் 127 is 27, 2 27s are 54, பேலன்ஸ் 16. 16 + 9 169. 169ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 times. 7 27s are 169. ஸோ இங்கே நமக்கு 27 கிடைக்குது. ஸோ ஆர் பவர் 8 - 5 என்னாகும்? ஆர் பவர் 3 ஆயிரும். இங்கே 27. இப்போ ஈஸியாக நம்ம இது ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு 27 தான் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27ங்கிறத 3 கியூப்னு எழுதலாம். ஓகே, கியூப் ரெண்டு சைடு கியூப் ரூட் எடுத்தோம்னா கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ ஆர் ஈக்குவல் டு 3ன்னு ஏதாவது ஒரு இது இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி T9லையோ T6லையோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிரும். ஈஸியாக இருக்கிற நம்பர் நம்ம T6ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு 3 இன் T6. ஓகே, T6ல் சப்ஸ்டியூட் பண்ணால் T6 A இன்ட்டு ஆர் இஸ் 3, n-1ங்கிறது எங்கே 6 - 1 ஈக்குவல் டு 1,215. இப்போ A இன்ட்டு 3 பவர் 5 ஆயிரும், 1,215. அப்போ 3 பவர் 5 இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் டிவிஷன் ஆயிரும். 3 பவர் 5ங்கிறது 3 வந்து 5 டைம்ஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு 3 நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 4 3s are 12, and then 0 1 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது, and then 5 இதோட சேர்த்துட்டா 15, 5 டைம்ஸ். again 1 3 is 3, இங்கே 1 3 is 3, பேலன்ஸ் 1, 3 3s are 9, பேலன்ஸ் 1 5 டைம்ஸ். again 1 3 is 3, 4 3s are 12. again third table 15 5. ஸோ A is equal to எனக்கு 5 கிடச்சிச்சு. இப்போ A 5 ஆகிடுச்சு, R வந்து 3 ஆகிடுச்சு. A 5, R வந்து 3. இதை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? T12 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். T12க்கும் அதே ஃபார்முலா A இன்ட்டு ஆர் பவர் n-1, 12 - 1. இதில் A அப்படிங்கிறது 5, Rங்கிறது 3. ஸோ 12 - 1 வந்து 11.
ஸோ 5 இன்ட்டு T12 அப்படிங்கிறது 5 இன்ட்டு 3 பவர் 11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புக் ஆன்சர் இது தான். அவங்க சிம்பிளிஃபை பண்ணல, நம்மளும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th sum. இது பாருங்க ரொம்ப சிம்பிள். 7th sum. Find the 10th term of the GP whose 8th term is given 768 and common ratio கொடுத்துருக்காங்க. Find the 10th term. T10 find out பண்ணணும். இங்கே வந்து T8 கொடுத்துருக்காங்க. T8 is equal to 768. ஓகே, ஸோ 768 இந்த T8ங்கிறது பதில் நமக்கு தெரியும் A into R power n minus 1 equal to 768. என்னங்கிறது 8. ஓகே, ஸோ காமன் ரேஷியோ ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க கிவன். அப்போ இந்த ஆருக்கு பதிலாக நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். A இன்ட்டு 2 பவர் 8 மைனஸ் 1னா 7 ஈக்குவல் டு 768. ஓகே, அண்ட் தென் ஏ இங்கே வச்சுக்கிட்டு 768 டிவைட் பை 2 பவர் 7. 2 பவர் 7 அப்படின்னா 2 வந்து 7 டைம்ஸ் நம்ம போடணும். 768 டிவைட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 டைம்ஸ். ஓகே, இப்போ 2 டேபிளில் 1 2 is 2, 3 2s are 6, balance 1, 8 2s are 16, 4 2s are 8. Again 2 table, 1 2 is 2, balance 1 9, and then 2. Again 2 table, 8 2s are, so 9 2s are 18, balance 1 6. And then again 2 table, 4 2s are 8, balance 1 8. இங்கே 24 times. Again 2 table 12. Again 2 table 6. So A is equal to நமக்கு என்னன்னு கிடைக்குது 6. A ஓட வேல்யூ நமக்கு 6ன்னு கிடைச்சிருச்சு. If A is equal to 6, R is equal to 2. Okay, therefore நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா 10th term. T10 is equal to A into R power 10 minus 1. Aங்கிறது 6, R அப்படிங்கிறது 2, 10 minus 1 9. Okay, 6 into 2 power 9 அப்படின்னா இப்போ 2 power 9 2 power 5 into 2 power 4ன்னு எழுதலாம். 2 power 5 அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஓகே, 2 power 5னா 32. 2 power 4 அப்படின்னா 16. இது ரெண்டையும் இன்டூ பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 power 9னா 2 power 5 into 2 power 4 எடுத்துக்கலாம். 2 power 5 வந்து 32 into 2 power 4 வந்து 16. ரெண்டையும் இன்டூ பண்ணால் நமக்கு 512 கிடைக்கும். 512 இந்த 6ஆல் இன்டூ பண்ணும்போது நமக்கு 3072 கிடைக்குது. அப்போ 3072 அப்படிங்கிறதா T10. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் 8th sum. 8th sum பாருங்கள். If A, B, C are in AB, then so that 3 power A, 3 power B, 3 power C are in GP அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ABC வந்து APன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ABC AP அப்படின்னா AB சீக்வன்ஸோட கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இப்போ இது T1 இது T2 இது T3 இது. இப்போ T2 அப்படிங்கிறது B மைனஸ் T1ங்கிறது A. அதேமாதிரி T3 வந்து C மைனஸ் B. இப்போ B நான் இந்த சைடு கொண்டு வந்தால் B ப்ளஸ் B, C and then A இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் A ஆயிரும். ஸோ B ப்ளஸ் B 2B is equal to A ப்ளஸ் C அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அதாவது ABC ஒரு AP சீக்வன்ஸ் அப்படின்னா எந்த ரிசல்ட் நமக்கு ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா 2B is equal to A ப்ளஸ் C, 2B is equal to A ப்ளஸ் C. இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கிற கிவன் இது வந்து ஜிபின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், கிவன் டேர்ம் வந்து ஜிபின்னு எடுத்துக்கிறோம். லெட் 3A, 3B, 3C இன் ஜிபி நம்ம எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட் வருதான்னு செக் பண்ணுறோம். இந்த ரிசல்ட் வந்துன்னா கண்டிப்பாக இது ஜிபியாக தான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஜிபினா என்ன மீனிங், நம்மளுக்கு ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு T2 பை T1, T3 பை T2. அப்போ T2 அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், இது T1, இது T2, இது T3யா. அப்போ T2ங்கிறது 3 பவர் B பை T1ங்கிறது 3 பவர் A ஈக்குவல் டு T3ங்கிறது 3 பவர் C பை 3 பவர் B. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 பவர் B இன்ட்டு 3 பவர் B ஈக்குவல் டு 3 பவர் C இன்ட்டு 3 பவர் A. இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ணலாம், பேஸ் ஈக்குவலாக இருக்கா, பவரை வந்து ப்ளஸ் பண்ணோம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ ஸோ B ப்ளஸ் B. இங்கே பாருங்கள், பேஸ் ஈக்குவல் பவரை ப்ளஸ் பண்ணுறோம், C ப்ளஸ் A. அப்போ 3 பவர் 2B ஈக்குவல் டு 3 பவர் CA. இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக பவரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2B is equal to
a plus a or c plus a. இது வந்து 1 2. ஓகே, இப்போ 1 இப்போ வந்து 2 3 power a 3 power b 3 power c is in gp நம்ம எடுத்துட்டா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே தான் இங்கேயும் செகண்டாக கிடைக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம கிளியராக நமக்கு தெரியுது 3 power a, therefore 3 power a, 3 power b, 3 power c are in GP. That's all. Hence, proved. Okay. Next, 9th one. 9th sum என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in a GP, the product of 3 consecutive terms. In a GP, the product of consecutive terms. So, let 3 consecutive terms. 3 consecutive term of GP is என்னன்னு எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கலாம், இதுக்கு முன்னாடி டேர்மை a by rன்னு எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டேர்மை a into rன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 9th sum பாருங்கள். in a GP, product of 3 consecutive term is 27 and the sum of the product of 2 terms taken at the time is 57/2. Find the 3 terms ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்மை a by r, arன்னு எடுத்துக்கலாம். அப்போ given கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா இதில் இந்த இன்ட்டு பண்ணுறோம், a by r into a into ar. அதனுடைய ப்ராடக்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 27. இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த r கேன்சல் பண்ணிடலாம். a into a cube equal to 27. அப்போ 27 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 cube எடுக்கலாம். ரெண்டு பக்கம் கியூப் ரூட் எடுக்கும்போது கியூப் கேன்சல் ஆயிடும். ஸோ a is equal to 3. ஓகே, a is equal to 3ன்னு ஃபஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 terms. பாருங்கள், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் தி 2 terms taken at a time is 57/2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 terms. இந்த ஃபஸ்ட்டு 2 term இன்டூ பண்ணுறது, அப்போ செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இன்டூ பண்ணுறது, அந்த தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்மை இன்டூ பண்ணி அதை ப்ளஸ் பண்ணால் வர ஆன்சர் வந்து 57/2. என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டையும் இன்டூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது கிவன் தான். கிவன் a by r into a plus a into ar plus ar into a by r. இப்படி பண்ணும்போது அதோடைய ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 57/2. ஓகே, இப்போது a into a square by r plus a into a square into r plus a into a square equal to 57/2. ஓகே, இதெல்லாம் a ஸ்கொயர் காமனாக இருக்கா? ஸோ நான் a ஸ்கொயர் காமனாக எடுத்துடுறேன். 1 by r plus r plus 1 equal to 57/2. இப்போ இந்த ஆரை நான் எல்சிஎம்மாக எடுத்துடலாம். ஓகே, a ஸ்கொயர் இன்ட்டு ஆர் எல்சிஎம்மாக எடுத்தால் இங்கே ப்ராப்ளமே இல்லை, r இருக்குது, 1 அப்படியே வரும். இங்கே by 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டோம்னா இது ஆரால் இன்ட்டு பண்ணுவோம், இதையும் ஆரால் இன்ட்டு பண்ணுவோம். r into r, r ஸ்கொயர். இங்கே ஆரால் இன்ட்டு பண்ணும்போது 1 into r, r கிடைக்கும். ஈக்குவல் டு 57/2. இப்போ ஏக்கு பதிலாக இந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் ஆயிரும். 1 + r ஸ்கொயர் + r by r ஈக்குவல் டு 57/2. இந்த 3 ஸ்கொயர்னால் 9 இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆயிரும். 1 + r ஸ்கொயர் + r by r. ஸோ 57/2 divided by 9 ஆயிரும். ஓகே, 1 9 is 9. 9th டேபிள் ரெடியூஸ் பண்ண முடியாது, தேர்ட் டேபிள் ரெடியூஸ் பண்ணலாம். 3 3s are 9, 1 3 is 3, balance 2 9, 19 times. So 1 + r square + r by r is equal to 19/3. 2 into 3 6. இந்த இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 6 into 1 + r square + r equal to 19r. ஸோ 6r இன்டூ பண்ணும்போது 6 into 1 6, 6 into r square 6r square, 6 into r 6r. ஸோ 19r இந்த சைடு வந்துச்சுன்னா -19 ஆயிரும், 0. இப்போ பாருங்கள், 6r square ஃபஸ்ட் எடுத்துடலாம். அண்ட் தென் 6r - 19 ஆர்னா சப்ராக்ட் பண்ணும்போது -13r + 6 = 0 ஆயிரும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 into 6, x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6. ஸோ 6 into 6 36 வரணும்.
ஆடோ சப்ராக்டோ பண்ணும்போது -13 வரணும். அப்படி 2 நம்பர் என்னென்னு பார்த்தா 9 4s are 36. 9 4 இன்ட்டு பண்ணால் 36, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 13 வருது. ஆனால் இங்கே -13 இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே சிம்பிள் மைனஸ் போட்டுரும். -9 இன்ட்டு -4 ப்ளஸ் 36, -9 ப்ளஸ் -4 -13. இப்போ 6ஆல் ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6, அதால் இன்ட்டு பண்ணியிருக்கோம் இந்த கான்ஸ்டன்ட்டை. அதனால் நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னால் அதால் 6ஆல் டிவைட் பண்ணணும். ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். 3 3s are 9, 2 3s are 6, 2 2s are 4, 3 2s are 6. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா r -3/2 and then r -2/3 is equal to 0. இப்போ r -3/2 is equal to 0 எடுக்கலாம். r -2/3 is equal to 0 எடுக்கலாம். r is equal to 3/2 அந்த சைடு போச்சுன்னா +3/2 ஆயிரும். 2/3 -2/3 அந்த சைடு போச்சுன்னா +2/3 ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ஏஆர் ரெண்டோட வேல்யூயும் நம்ம எடுத்துருக்க அந்த கான்சிக்யூட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, கான்சிக்யூட்டிவ் டேர்மோட இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு 3, ஏ இஸ் ஈக்குவல் டு 3, ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2 வருது, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3, ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3 டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? a/r, a/r. ஓகே, இப்போ ஏங்கிறது 3, 3/3/2 அண்ட் தென் ஏங்கிறது 3 × 3/2. இப்போது இந்த 2 டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் ஆயிரும். 3 × 2/3 and then 3, 9/2. அப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 2, 3, 9/2. இது ஒரு ஆன்சர். இல்லாட்டி நம்ம இங்கே 3/2 போட்டோம், இப்போ 2/3ன்னு போடுறோம். 2/3ன்னு போட்டோம்னாலும் ஏ வந்து 3, ஆர் வந்து 3/2, ஏங்கிறது 3 × 2/3, 3 3 கேன்சல் ஆயிரும். இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 6 ஆயிரும். 3 2s are 6/3, 3, 2. சரிங்க, 2/3. அப்போ என்ன ஆயிரும்? இந்த 3 மேலே போகும்போது 3 × 3 9 ஆயிரும். டினாமினேட்டர் 2 இருக்கும். அப்போ 9/2, 3, 2 ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். இதுதான் நமக்கு தேவையான 3 கான்சிக்யூட்டிவ். தேர்ஃபோர் require 3 consecutive term. So 2, 3, 9/2 or 9/2, 3, 2. Thank you children. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சமம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.